அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்ட் ஃபார் யூ ஜேஎஃப்யூ. இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பர் சிம்பிள் டேஸ்டி ஹெல்த்தியான ஒரு பாலக் மஷ்ரூம் பொரியல் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு செய்கிறதுக்காக நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டு ஆயிலை ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனதும் அதுக்கப்புறம் நம்ம சீரகம் ஒரு அரை டீஸ்பூன் போட்டு பொரிய விட்டுடலாம். சீரகம் பொரிஞ்சதும் நம்ம ஒரு 10 பல் பூண்டு நறுக்கி சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். 3 காஞ்ச மிளகாயும் உடச்சி சேர்த்துக்கலாம். இது எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டு உங்களுக்கு நல்லா பொன்னிறமாக இருந்துச்சுன்னா அந்த ஃப்ளேவர் ஃபுல்லாக எண்ணெயில் இறங்கிடும். ஸோ உங்களுக்கு அந்த ஃப்ளேவரோட அந்த டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம இப்போ ஒரு 2 வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். ஸோ அந்த வெங்காயத்தையும் சேர்த்து கொஞ்சமாக இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு ஜாஸ்தி சேர்த்துறாதீங்க. எப்பயுமே கீரை சமைக்கிறப்ப உப்பு கம்மியாக தான் சேர்க்கணும். ஏன்னா கீரையில் உப்பு தன்மை இருக்கிறதுனால ரொம்ப கச்சிரும். அதுக்கு அடுத்ததான் நம்ம ஒரு 2 நிமிஷம் வெங்காயத்தை வதக்கிட்டு இருப்போம். அது கூடவே நம்ம மஷ்ரூமையும் கழுவிட்டு நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டுக்கோங்க. தண்ணி ஊற்ற வேணாம். மஷ்ரூம் ஆல்ரெடி தண்ணி விட தான் செய்யணும். ஸோ அந்த தண்ணி வத்துற வரைக்கும் நம்ம இதை நல்லா வதக்கிக்க போகிறோம். ஸோ இந்த தண்ணி சிம்மல்லே வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லா அது வெந்து சூப்பராக இருக்கும். மஞ்சள்தூள் இந்த நேரத்தில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன்லேருந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் சில்லி பவுடர் ஒரு அரை டீஸ்பூன், கரம் மசாலா பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். காரம் ரொம்ப ஜாஸ்தி போட வேணாம். கொஞ்சம் ஒரு மீடியம் காரம் இருந்துச்சுனாலே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இது போட்டுட்டு தண்ணி சுடுற அளவுக்கு நல்லா வதக்கட்டும். மசாலாவோட ரா ஃப்ளேவரும் போயிடும். இப்போ பாலக்கீரையை நல்லா கழுவிட்டு நல்லா உப்பு போட்டு நல்லா கழுவிடுங்க. ஏன்னா ஆல்ரெடி அதில் மண்ணில் நிறையா இருக்கும். ஒரு 7-8 வாட்டி கழுவிட்டு அதுக்கப்புறம் ஒரு உப்பு போட்டு ஒரு வாட்டி கழுவி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் அதை பொடியாக நறுக்கிக்கோங்க. நறுக்கிட்டு நீங்கள் இந்த பொரியலில் நல்லா சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கீழேருந்து மேலேருந்து கீழே நல்லா பரட்டி விடுங்க. பார்க்க தான் ஜாஸ்தியாக தெரியுது. இது அப்படியே உங்களுக்கு நல்லா வெந்து வந்துச்சுன்னா சுருங்கி போயிடும். பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ சுருங்கிடுச்சுன்ட்டு. இப்போ சுருங்கி வந்துட்ட பிறகு நம்ம துருவின தேங்காயை இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம். அது எவ்வளோ வேணால் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இது அப்படியே சேர்த்து நல்லா ஒரு வாட்டி நல்லா கீழேருந்து மேலே நல்லா பரட்டி வச்சுட்டு ரொம்ப நேரம் அடுப்பில் இருக்குன்னு அவசியம் இல்லை. தேங்காய் போட்ட பிறகு ஜஸ்ட்டு ஒரு ஃபுல்லாக ஒரு கிளறி விட்டுட்டு அடுப்பை நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பர் டேஸ்டியான பாலக் மஷ்ரூம் பொரியல் தயாராகிடுச்சு. இதை நீங்கள் சாதத்துக்குள்ளேயும் வச்சு சாப்பிட்லாம். இல்லை சாதம் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணி கொடுக்கலாம். இல்லை சப்பாத்திக்கும் நம்ம தொட்டுக்கையாக எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக டயட்டில் இருக்கும்